நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சைலேந்திரபாபு சங்கர் ஜிவாலை டிஜிபியாக நியமனம் செய்த போது பின்பற்றிய நடைமுறையை தற்போது பின்பற்ற அப்படியென்ன தயக்கம் என்று கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி, தங்களுக்கு கைப்பாவையாக செயல்பட மாட்டார்கள் என்பதால் தான் சீனியாரிட்டி அடிப்படையில் பட்டியலில் இருப்பவர்களை நியமனம் செய்யாமல் பொறுப்பு டிஜிபியை நியமித்திருப்பதாக சாடினார். முழுக்க முழுக்க திமுக அரசின் அலட்சியம் காரணமாகத்தான் டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, முதலில் வேளாண் சட்டங்கள் என்றால் என்ன என்று விளக்கம் கொடுக்க சொல்லுங்கள் என முதலமைச்சருக்கு சவால் விடுத்தார். மாநிலத்தில் இருக்கின்ற டிஜிபியினுடைய பட்டியலை தயாரிக்கப்பட்டு மத்திய பணியாளர் தேர்வு ஆணையத்துக்கு அனுப்பப்பட வேண்டும். இது நடைமுறை. பிறகு மத்திய தேர்வு ஆணையம் அதை ஆய்வு செய்து 3 பேர் கொண்ட பட்டியலை மாநில அரசுக்கு அனுப்பி அதில் ஒருவரை மாநில அரசு டிஜிபியாக நிரந்தர டிஜிபியாக நியமிக்கும். அதைத்தான் குறிப்பிட்டேன். இதே வழிமுறைகளைத்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் அண்ணா திமுக ஆட்சியிலும் கடைபிடித்தது. JK திரிபாதி அவர்கள் அவரும் மத்திய தேர்வு ஆணையத்திற்கு அப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தகுதியான டிஜிபி பட்டியலை அனுப்பப்பட்டு அதில் 3 பேர் கொண்ட பட்டியலை அவர்கள் ஆய்வு செய்து அந்த பட்டியலை மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டு அதில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர்தான் மூத்த டிஜிபியாக இருந்தவர் திரு JK திரிபாதி அவர்கள் 2019. அதற்கு பிறகு அவர் ஓய்வு பெறுகின்ற பிறகு இதே நடைமுறையைத்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு கடைபிடித்தது. திரு ஜெயலேந்திர பாபு அவர்கள் டிஜிபியாக நியமிக்கப்பட்டதும் இதே முறைதான். அதுக்கு அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திரு சங்கர் ஜிவால் அவர்கள் டிஜிபியாக நியமிக்கப்பட்டதும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் நியமித்தார்கள். ஏன் இப்பொழுது இந்த அரசுக்கு தடுமாற்றம்? அதோட பொறுப்பு டிஜிபி ஒரு நியமிச்சாங்க. பொறுப்பு டிஜிபி ஒருத்தர் நியமிச்ச உடனே ஒரு உயர்நீதிமன்றத்துக்கு போறார். இது முற்றிலும் தவறு என்று. பிறகு மாநில அரசு உயர்நீதிமன்றத்துக்கு போன உடனே மாநில அரசு ஒரு பட்டியலை தயார் பண்ணி மத்திய தேர்வு ஆணையத்துக்கு அனுப்பிச்சது. மத்திய தேர்வு ஆணையம் ஆய்வு செய்து அவர் 3 பேரை தேர்வு செஞ்சு தமிழகத்துக்கு அனுப்பப்பட்ட கூட இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை. இன்றைக்கு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி சொல்றார், இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அருகதை இல்லைங்கிறார். எனக்கு அருகதை இருக்குது, உங்களுக்கு அருகதை இருக்குதா என்று தெரியல. ஏன்னா இது மாநில அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் தான், இது மத்திய அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் அல்ல. இந்த 3 பேரும் இவர்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள் என்று கருதி தான், கைப்பாவையாக இந்த அரசுக்கு செயல்பட மாட்டார்கள் என்று கருதி தான் இதுவரைக்கும் நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை. இதுதான் உண்மை. ஒரு சட்டத்துறை மந்திரி தவறா இப்படி பேட்டி கொடுப்பது வெட்கக்கேடான விஷயம். இப்படிப்பட்ட மந்திரியில இருந்து அந்த நாடு எப்படி உருப்படியாகும்? இன்றைக்கு 6 லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்திலே குறுவை சாகுபடி பயிற்சிக்கிறார். அந்த 6 லட்சம் சாகுபடி செய்யப்பட்ட அந்த நிலத்தில் குறுவை சாகுபடி விளைச்சல் எவ்வளவு இருக்கு என்று அதிகாரிகளுக்கு தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது முன்கூட்டியே திட்டமிட்டு விவசாயிகள் அறுவடை செய்ய விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்தவுடன் உடனடியாக அதை நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டது அந்த பிரச்சனை வந்திருக்காது, தொடர் மழையில நனைஞ்சிருக்காது. ஆனா இந்த அரசு முறையாக விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யல. அதனால விவசாயி பாதிக்கப்பட்டாங்க. முழுக்க இந்த விடியா திமுக அரசுடைய அலட்சியத்தால் தான் இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லெல்லாம் நேரடி கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வச்சிருக்குது. அதையும் அங்கிருந்து கொள்முதல் நிலையத்திலிருந்து குடோனுக்கு எடுத்து செல்லல. அதனால நேரடி கொள்முதல் செய்யப்படல. அதோடு தேவையான அளவுக்கு எடை போடுகின்ற ஆட்கள் நியமிக்கல. போதுமான அளவுக்கு அந்த நெல் மூட்டைகள்லாம் கொண்டு செல்வதற்கு லாரிகள் அமர்த்தப்படல.
ஏன்னா லாரிக்கெல்லாம் அங்கே விசாரிக்கும் போது எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி 15 நாட்கள் தொடர்ந்து விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் தொடர் மழையில் அந்த நெல்மணிகள் நனைந்து முளைத்திருக்காது, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த பாதிப்புக்குள்ளானது இந்த அரசாங்கம் கவனக்குறைவு, அலட்சியம். அதனால் விவசாயிகள் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த முதலமைச்சருக்கு இந்த வேளாண் சட்டம் என்னென்ன தெரியுமா சொல்லுங்க பார்க்கல. 3 வேளாண்மை சட்டம் என்னன்னு சொல்லுங்க. 3மே தெரியாது முதலமைச்சருக்கு. தமிழ்நாடு பாதிக்காதுங்க, வட மாநிலத்திற்காக பாத்தீங்களா, அவையெல்லாம் மண்டி வச்சிருக்கிறாங்க, அவர்கள் தான் பாதிப்பாங்க. புரியுங்களா? இந்த 3 வேளாண்மை சட்டத்தை என்னன்னு அவர் சொல்லிட்டு நான் பதில் சொல்றேன். சொல்ல தெரியாது. நானும் சட்டமன்றத்திலே கேட்டேன், முதலமைச்சர் அவர்களே எதிர்கட்சியில் இருக்கும் போதே நான் ஆதரிக்கும் போதே என்னை கேட்டார். நான் கேட்டேன், என்ன விளக்கத்தை சொல்லுங்க. நான் விளக்கம் சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு விவசாயிகள் 3 வேளாண் சட்டத்தில் எந்த விதத்தில் பாதிக்கிறாங்க சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். ஒண்ணுங்க, நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.